இன்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடிக்கும் திருச்சி அரியலூர் மாவட்டத்திற்கும் வருகை தர இருக்கிறார்கள். இந்திய நாட்டுடைய முக்கியமான நாடாளுமன்ற கூட்டம் கடந்த 21ஆம் தேதி துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்ட துவக்கத்திலேயே நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் தன்கர் அவர்கள் திடீரென்று ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் ஏன் ராஜினாமா செய்தார் என்பது இன்னும் ரகசியமாக இருக்கிறது. அன்று காலை நாடாளுமன்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறார். அனைத்து நாடாளுமன்றத்துடைய அலுவல் குழு கூட்டத்தை காலையிலே 10 மணிக்கும் 1 மணிக்கும் திரும்ப நடத்தி இருக்கிறார். மீண்டும் மாலை 4 மணிக்கு நடத்த இருந்திருக்கிறார். 4 மணிக்கு பிறகு திடீரென்று 7 மணிக்குள் என்ன நடந்தது என்பது இன்றைக்கு மூடு மந்திரமாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், குறிப்பாக நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் அவரை மிரட்டிதான் ராஜினாமா செய்ய வைத்திருக்காங்க செய்தி ஊடகங்களை வந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலே குடியரசு துணைத் தலைவர் திடீரென்று ஏன் ராஜினாமா செய்தார் என்பதை அதிகாரப்பூர்வமாக அரசு அதுக்கான விளக்கம் தர வேண்டும். இன்று வரையிலே அதற்கான விளக்கம் தரவில்லை. யாரோ ஒரு 3வது தர 4வது தர அதிகாரியோ அல்லது ஒரு மாநில அமைச்சரோ அல்ல, இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் ராஜினாமா செய்கிறார் என்று சொன்னால் அவரும் வெளியிலே எதற்காக என்று சொல்லவில்லை, உடல்நிலை காரணமாக என்று சொல்லுகிறார். காலையிலிருந்து உடல்நிலை நல்லாதான் இருந்திருக்கு. சாயங்காலம் 4 மணிக்கு மட்டும் திடீர்னு அவர் உடல்நிலை காரணமா ராஜினாமா செய்திருக்கிறார் என்று சொல்லுவது நம்புவதற்கு யாரும் தயாரா இல்லை. எனவே அந்த பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற உட்கட்சி மோதல், நாடாளுமன்றத்திலே வரக்கூடிய பல பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு பாஜக தயாரில்லாத நிலையில்தான் குடியரசு துணைத் தலைவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகள் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது பீகாரில் ஒரு சிறப்பு வாக்காளர் பதிவு சிறப்பு பரிசீலனை திட்டத்தை மத்திய தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்துகிற போது அதனால் இன்றைக்கு பல லட்சக்கணக்கான சற்றேறக்குறைய 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படுவார் என்கிற அச்சம் நிலவி இருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மை மக்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிற அப்படிப்பட்ட நிலைமையை பற்றி நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஒன்று திரண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். பகல்காம் பிரச்சனையை பற்றி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல தேசம் தழுவிய முக்கியமான பிரச்சனைகளுக்கு இருந்த சூழ்நிலையிலே தான் நம்முடைய பாரத பிரதமர் பிரிட்டனுக்கு விஜயம் செய்துவிட்டு, மால்தீவுக்கு விஜயம் செய்துவிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். ஒருவேளை நாளை மறுதினம் அவர் எந்த நாட்டுக்கு போவார் என்று தெரியாது. சொல்ல போனால் நாடாளுமன்றத்திலே பிரதமர் இருந்து நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிற இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பதில் சொல்ல வேண்டியவர் ஏன் இப்படி உலகம் சுத்தும் வாலிபர் மாதிரி ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு? இந்த தூத்துக்குடிக்கும் அரியலூர் மாவட்டத்துக்கும் வருகை தருகிற பிரதமர் எதுக்காக இப்ப தமிழ்நாட்டுக்கு வராரு? தமிழ்நாட்டுல பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதை வலுப்படுத்துவதற்காக இன்றைக்கு இன்னும் மேலும் பல கட்சிகளை சேர்த்து வலுப்பெற வேண்டும் என்பதற்காக வந்து வராருன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க என்ன கூட்டணி அமைச்சாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை ஏத்துக்க போறாங்களா? அதிமுகவே இன்றைக்கு கலங்கி போயிருக்கிறது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி நாங்க மக்களை பாதுகாப்போம், தமிழகத்தை மீட்போங்கிறாரு. யாரை பாதுகாக்கிறதுக்காக பாஜகவோட கூட்டணி சேர்த்திருக்கிறாரு? மக்களை பாதுகாக்கிறதுக்கா? எடப்பாடி பழனிசாமி அவரோட குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு அதிமுகவை அடமான வச்சு இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டு நாங்க மக்களை பார்க்க போறோம், காப்பாற்ற போறோம், காப்பதற்கு தமிழகத்தை மீட்க போறோம்னு அவர் பிரச்சாரம் பண்றாரு. எனவே இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் மதசார்பற்ற கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணி என்பது தமிழகத்தில் ஏற்பட இருக்கிறது. மேலும் பல கட்சிகள் ஒன்றிணைகிற அப்படிப்பட்ட புதிய சூழல் உருவாகிறது. 2026 தேர்தலில் பாஜக மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து அதிமுகவும் அனைத்து தொகுதிகளும் படுதோல்வி அடைவதற்கான ஏற்பாடுதான் நடக்க போகிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கு அடுக்கடுக்கான பாலியல் புகார்கள், பாலியல் கொடுமைகள், படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை சில பிரச்சனைகளில் உடனடியாக நடவடிக்கை எடுத்தாலும் கூட எதனால இப்படிப்பட்ட பாலியல் புகார்கள் அதிகமாக நடப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, இந்த பாலியல் புகார்கள் தொடர்பாக ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று நாங்கள்
நாங்க சொல்லியிருக்கிறோம். எனவே தமிழக அரசு, தமிழக முதல்வர் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் கூடிய விரைவிலே நலம் பெற்று வழக்கமான பணிகளுக்கு திரும்புவார் என்கிற நம்பிக்கை அவர் தெரிவித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.